ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அண்ட் அக்வேரியம். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி மண் கலவை கொடுக்கணும், எந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சா செடிகள் நல்லா வளரும், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் நிறைய போட்டிருக்கோம். நம்ம வந்து நிறைய சீட்ஸ் எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணிட்டு வரோம். அடுக்கு சங்குப்பூ, ஆவாரம்பூ சீடு, அந்தி மல்லி சீடு, வாடாமல்லி சீடு, காஸ்மஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணிட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா சாமந்தி செடிகள் வந்து நல்லா பூ பூக்கிறதுக்கு, வேர் அழுகல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பாட்டு வந்து எந்த மாதிரி பாட்டு நம்ம செலக்ட் பண்ணணும், அந்த பாட்டு எந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போடணும் அப்படின்ற சில விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாமந்தி செடிகள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வளர்த்தா நல்லா வளரும்ன்றதுலாம் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம். அதை எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய பூக்கள் உங்கள் வீட்லேயும் பூக்கும். கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாமந்தி செடிகளை பொறுத்த வரைக்கும் வேரழுகல் வரும். அது எப்போ டைமில் வரும்னா மழை டைமில் வரும். சம்மர் கூட தாங்கிடும். மழையில் பார்த்திங்கன்னா வேரழுகல் வந்துடும். ஸோ அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் என் கூட கேட்டாங்க. அதாவது லேண்டில் வச்சேன் சிஸ்டர் ஒரு செடியை, அது நல்லா பொழைச்சிக்கிச்சு. ஆனால் டப்பில் வச்சேன், அது என்னன்னே தெரில சிஸ்டர். நீங்கள் கொடுக்கும்போது நல்லா தான் சிஸ்டர் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த சாமந்தி செடிகள் அவங்க என்ன மாதிரி எப்படி வச்சிங்க சிஸ்டர், அதில் நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். நான் கத்தியால் ஹோல்ஸ் போட்டேன் சிஸ்டர், கத்தி வச்சு நல்லா ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டேன் சிஸ்டர் அப்படி சொன்னாங்க. அவங்க பண்ண மிஸ்டேக் என்னென்னா, அதில் வந்து கத்தியை வச்சு ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டால் அதில் வந்து தண்ணி நல்லா வந்து ட்ரையாக அப்படியே தண்ணி வந்து தேங்கி நிற்கும், ட்ரை ஆகாது. அதனால் வேரழுகல் வந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற சில டிப்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா செடியுமே, உங்கள் வீட்டில் இருக்க எல்லா செடியுமே நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வளர்க்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம வாட்டர் கேனை நீங்கள் எப்போவுமே செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் கேனில் வந்து நல்லா ஈஸியாக செடிகள் வந்து வளரும். சாமந்தி செடிகள், அவுரி செடி, இல்லைனா இந்த மாதிரி பெரிய பெரிய மரக்கன்றுகள் மாதிரி கிட்டத்தட்ட சம்பருத்தி அந்த மாதிரி செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாட்டர் கேனில் வந்து வளர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். செடிகள் வந்து ஹெல்த்தியாக வளரும், நிறைய பூக்கள் நமக்கு தரும். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்காக நம்ம எடுத்து வச்சுருக்க சாமந்தி செடிகள் தான். நாற்று கொஞ்சம் லேண்ட்லேயும் வச்சுருக்கேன், கொஞ்சம் பாட்லேயும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அவுரி செடி. நம்ம வீட்டில் வந்து அவுரி செடி இப்போ வந்து சீடு விடுறதுக்கு பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சென்ட்டு மல்லி, அதாவது மைசூர் மல்லின்னு சொல்லக்கூடிய சென்ட்டு மல்லி. இது பார்த்திங்கன்னா ஒரு பூனாலும் அது ஒரு தனி அழகு. இதுவும் நம்ம வந்து வாட்டர் கேன்லேயே வச்சா நல்லாவே பூ பூக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம். இப்போ ரோஸ் செடிகள்னு பார்த்திங்கன்னா, எந்த ரோஸ் செடி நல்லா வச்சா வளரும்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரிகிரி ரோஸு, இந்த பட்டன் ரோஸு, இந்த மாதிரி வெரைட்டி ரோஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து நிறைய பூக்கள் நமக்கு கொடுக்கும். பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டி ரோஸை ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு பெங்களூர் ரோஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாது. அதை வளர்க்கலாம், மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த செடியோட க்ரோத் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட்டு வெரைட்டி ரோஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வளரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து செடி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி புதினா வளங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய், புதினா, மிளகாய் செடி, தக்காளி செடி ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும்போது உங்கள் வீட்டுக்கு ஒரு சேவிங்ஸாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்து ஈஸியாகவும் வளரும். அப்படி வளர்க்கும்போது தான் உங்களுக்கு செடி வந்து வளர்க்குறதுக்கு ஆர்வம் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய புதினா பார்த்திங்கன்னா, நெல்லிக்காய் மோரோடு சேர்த்து நம்ம புதினா எடுத்துக்கும்போது ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா அது கூட ஒரு சாமந்தி செடி நான் கட்டிங்ஸ் வச்சேன். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக தழைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த நாற்று நான் வந்து எடுத்து தனியாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரீபார்ட் பண்ணி ஒரு ஒரு கட்டிங்ஸ் எடுத்து எடுத்து அப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு செடி வாங்க வேணாம் சாமந்தி. ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் செடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். செடியை வந்து அப்படியே பூத்து முடிஞ்சு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி காஞ்சி போயிடும். அடியில் ஒரு பிரான்ச் இருக்கும், அதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும் எப்போவுமே நாட்டு சாமந்தியில். பார்த்திங்கன்னா புதினா பாருங்கள், ஒரு கை கட்டு அளவுக்கு நிறைய புதினா வந்து நம்ம வீட்டில் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பல்ப்ஸ் வாங்கி நான் பல்ப்பு வாங்கியிருக்கேன். இந்த பிங்க் கலர் சம்மங்கி ட்ரை பண்ணி நிறைய காசு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டைமாவது பிங்க் பூக்குதான்னு பார்க்கலாம், வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் மட்டும் வாங்காதீங்க. என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். யாராச்சும் வீட்டில் வச்சுருக்காங்க, கார்டனில் வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து
ஃபாலோ பண்ணி வாங்குங்க. இந்த ஃப்ளிப்கார்ட்டு அப்படி இல்லைன்னா வந்து அமேசானு இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்த சம்மங்கி வந்து பிங்க் கலர்னு சொல்லி அதை வாங்காதீங்க. அது வந்து 100% வந்து பிங்க்கு வந்து சில பேர் கொடுக்கல. ஏன்னா அதில் ஆல்ரெடி நான் ஏமாந்துருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம அவுரி செடி வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ரீசன் என்னென்னா வாட்டர் கேனில் தான் நம்ம வச்சுருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி கிட்ட இந்த செடி வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு ரீசனும் இந்த வாட்டர் கேன் தான். இல்லைனா 15 இன்ச்சு பாட் ஒரு 200 செலவு பண்ணி நம்ம ஒரு 15 இன்ச்சு பாட்டில் வச்சா இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வளரும். ஸோ அது அவ்வளோ செலவு நம்ம பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு என்ன மெயின் ரீசன்னா நம்ம செடி வளர்க்கணும். நம்ம வீட்டுக்கு வந்து காசை வந்து மிச்சம் பண்ணணும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் காய்கறி செடிகள் வளர்க்கணுன்னும் போது நம்ம ஒரு 200க்கு ஒரு பாட் வாங்கி செடி வைக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நர்சரியில் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, வாட்டர் கேன்லாம் கலெக்ட் பண்ண எனக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஓகே நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய செம்பருத்தி பூக்களை வீட்டில் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. கற்றாழை, செம்பருத்தி இதெல்லாம் வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் வந்து வெறும் 30 ரூபிக்கு தான் வந்து அதை வாட்டர் கேன் வீட்டில் போடுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லி வச்சு வாங்கினேன். பார்த்திங்கன்னா ஒரு கேன் 30 ரூபி. ரொம்ப வந்து காசு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கார்டன் வந்து ஆரம்பிங்க. எடுத்த உடனே ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி தான் ஒரு கார்டன் நம்ம வைக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. நமக்கு தேவை செடி தான். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த செடியிலேருந்து பச்சை மிளகாகட்டும், புதினாவாகட்டும், இந்த மாதிரி ஒரு சில செடிகள் வளர்க்கணும். அப்போ இந்த மாதிரி பாட்டே நமக்கு போதுமானது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி மெயினாக பார்த்துக்கோங்க. அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு விரல் வந்து போகணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பெயிண்ட் எங்கள் வீட்டில் வந்து பழைய பெயிண்ட் இருந்தது. அதை நான் எப்பயுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வாட்டர் கேன் அடித்து யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் இல்லைனா ஒரு 40 ரூபா 50 ரூபா கொடுத்து ஒரு பெயிண்ட் டப்பி வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் செடியை வைங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்கு ஒரே ஈவனாக அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வைக்கிறது. இந்த விரல் வந்து போகிற அளவுக்கு நீங்கள் ஏன் ஹோல்ஸ் போடணும்னு சொன்னோன்னா, மழை டைமில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அது வந்து தேங்கி நிற்காது. நம்ம வீட்டில் இருக்க எல்லா செடிகளுமே நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அதில் ஒரு தண்ணி கூட தேங்கி நின்னதே கிடையாது. செடி அழுகல் வந்ததே கிடையாது. ஸோ இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்து நீங்கள் கம்பி இருக்குது இல்லையா, வீடு கட்டிட்டு சின்ன சின்ன துண்டு கம்பியெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பி இருந்ததுன்னா அந்த கம்பியை நீங்கள் நல்லா காய வச்சு ஹீட் பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் செடிகள் வந்து எந்த ஒரு அழுகலும் வராது. கண்டிப்பாக செடி ஹெல்த்தியாக வளரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செடியும் வளர்க்கும்போது தான் நமக்கு வந்து அது ஃபெயிலியர் வராது. நமக்கு செடி வளர்க்குற ஆர்வம் அதிகமாகும். நம்மளோட டைமையும் நம்ம வந்து ஐயோ இவ்வளோ வேஸ்ட் பண்ண இவ்வளோ மெனக்கட்டா எல்லா செடியுமே காஞ்சி போச்சுன்னு நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஹோல்ஸ் போட்டுட்டு உங்கள் செடியை வைங்க. கண்டிப்பாக ஹெல்த்தியாக உங்களாலேயும் செடி வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் கலவையை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மண் கலவை எடுத்தாலும் இந்த மாதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் செடி நல்லா வந்து வேர் விட்டு நல்லா வளரும். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி உங்கள் செடியை நல்லா ஹெல்த்தியாக வளர்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.